வணக்கமுங்க. நம்ம எஸ்கே நர்சரி கார்டனில் என்ன பார்க்குறோன்னா, இன்றைக்கி இட்லி பூ தாங்க. இதில் பாருங்கள், நிறையா கலரு நல்ல பூவோட நல்ல பிளான்ட் வந்திருக்குங்க. நம்மகிட்ட தேவைப்பட்டவங்க கால் பண்ணி கேளுங்க, நேரடியாக வாங்க, கொரியர்லேயும் அனுப்புகிறோமுங்க. பாருங்கள், செடி சைஸுக்கு தகுந்த ரேட் இருக்குங்க. பாருங்கள், எல்லோவுலேயே 2 ரகம் இருக்குங்க நம்மகிட்ட. இது பாருங்கள், பெரிய பூங்க, பெரிய பூ. இட்லி பூம்பாங்க, எக்ஸோராம்பாங்க, தெச்சின்னு சொல்லுவாங்க மலையாளத்துக்காக. தெச்சி பூண்டு பாருங்கள், பெரிய பூ. இதுலேயே பாருங்கள், சின்ன பூவும் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து சின்ன இட்லி பூங்க, மினி எக்ஸோரான்னு சொல்லுவாங்க. இது வந்து செடி வந்து வளராதுங்க, ஆனால் பூ பூத்துக்கிட்டே இருக்கும் எல்லா நாளும். அதிகபட்சம் ஒரு 2 வருஷம் ஆனாவே ஒரு அடி 1.5 அடி தாங்க வளரும். ஆனால் வருஷம் பூரா பூத்துக்கிட்டே இருக்குமுங்க. பாருங்கள், 12 இன்ச்சு கவரில் இருக்குங்க. செடியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இந்த மஞ்சள் இட்லி பூ சின்ன இது பாருங்கள், நிறையா நர்சரியில் கிடைக்காதுங்க. நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டு பாருங்கள், கிடைக்காது. இது நம்மகிட்ட நிறையா ஸ்டாக் இருக்குங்க. பாருங்கள், மற்ற கலர்லாம் நார்மலாக கிடைக்குங்க, இது வந்து அதிகம் கிடைக்காதுங்க. நம்மக்கிட்ட இன்னும் வேறு கலரும் காட்டுறோம் பாருங்கள். இதெல்லாம் நிறையா நம்ம ஸ்டாக் இருக்குங்க. தேவைப்பட்டவங்க கால் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் வந்துங்க 98 65 73 91 28ங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஏதோ ஒரு சூழ்நிலையில் எடுக்காட்டி மறுக்க கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக எடுத்துருவாங்க. ஏதோ ஒரு வழியில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வேணால் கொஞ்சம் கட் பண்ணுவோங்க. மற்ற நேரம் கண்டிப்பாக எடுத்துருவோம். அப்படியே இல்லாட்டி ரிட்டன் ஃபோன் பண்ணி கேட்டுருவோங்க, யாருங்க போட்டது என்ன வேண்டு கேட்டுருவோங்க. வாங்க, இன்னும் வேறு கலர்லாம் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. மினி எக்ஸோராவிலே பாருங்கள், பிங்க் கலர் இருக்குது பாருங்கள். நம்மகிட்ட ஒயிட்டு இருக்குங்க, இன்னும் பூக்களை ஒயிட்டு. இது பாருங்கள், பிங்கு. ஆரஞ்சு இன்னும் பூக்களைங்க. செடி இருக்குது, பூக்களை இன்னும் பூ வரல. பூ வரும், வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், பெரிய இட்லி பூ இன்னும் பந்தாக வர்ற 4 அடி 5 அடி உள்ள இட்லி பூவும் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இது பெரிய செடிங்க. 4 அடி 5 அடி 3 அடியிலேருந்து உயரம் இருக்குங்க. நல்லா செடி நிறையா புறத்தோடு நல்லா இருக்குங்க. இதில் ஆரஞ்சு கலரும் ரெட்டு கலரும் நல்லா இருக்குங்க. பூ பந்து மாதிரி வருங்க. பெரும்பூவாக ஒரு தொட்டிலையும் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாமுங்க. பெரிய சைஸ் தொட்டியில் வளர்க்கணுங்க. தொட்டியில் வளர்க்குற முறை வந்துங்க, நல்லா மண் வந்து கலவை நல்லா இருக்கணுங்க. இதில் பாருங்கள், இதெல்லாம் நல்ல பெரிய பூவாக வருங்க. கிளைகள் நிறையா வரும். தொட்டியில் வளர்த்தா மரம் மாதிரி வராதுங்க, செடியிலேயே பூக்கக்கூடியது. தொட்டியில் வளர்க்குறது வந்துங்க, நல்லா மண் வந்து செம்மண்ணும் எருவு கோகோபிட்டு இது 3 கலக்கணுங்க. தொட்டி சைஸ் வந்து 14 இன்ச்சு சைஸ் இருக்கணுங்க. இதில் நல்லா கலவை பண்ணி செடி ஒரு அரை தொட்டிக்கு மண் போட்டுங்க. அரை தொட்டிக்கு போட்டதுக்கு பிற்பாடு இந்த கவரை, கருப்பு பிளாஸ்டிக் கவரை கிழிச்சு வச்சுட்டு மீத மண் அந்த ஒரு இன்ச்சு கேப் விட்டு போடணுங்க. போட்டு இந்த வெயில் காலத்துக்கு 2 டைம் தண்ணி ஊற்றணுங்க. நல்ல தண்ணி ஊற்றுனா ரொம்ப அருமையாக வருங்க செடி. ரொம்ப உப்பு தண்ணிக்கு செடி நான் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தானுங்க. நல்ல தண்ணி இல்லை சப்பை தண்ணி, இது 2க்குமே நல்லா அருமையாக வருங்க. பாருங்கள், தேவைப்பட்டவங்க கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கமுங்க.